இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புறாவோட கூண்டுக்கு போயிட்டுருக்குறோம். அந்த ஏணிப்படியில் இப்போ ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயிட்டுருக்குறோம். அழகாக ஏறி போயிட்டுருக்குறோம். இதுதான் அந்த புறாவோடைய கூண்டு. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே புறாக்கள் பறக்குது. பார்த்திங்கன்னா அழகாக அருமையாக பறந்துட்டுருக்கு. இப்போது இந்த புறா கூண்டோட கூட்டை திறக்கிறோம். இப்போ திறந்தோடனே பார்த்திங்கன்னா புறாக்கள் அப்படியே மெல்ல பறந்து போகுது. அப்படியே திறந்து நம்ம உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போனோன்னே இதுதான் அந்த புறா கூண்டுடைய அமைப்பு. அழகாக இருக்குதுங்களா? இப்போ இந்த கூண்டு வழியாக என்ன செய்யும் அப்படின்னா புறா இப்படி அடைச்சிருவாங்க. இதை திறந்து வச்சோன்னே இதன் வழியாக என்ன செய்யும், புறாக்கள் வெளியில் போயிட்டு இதன் வழியாகவே புறாக்கள் வந்து வெளியில் உள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா புறா என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முட்டையிட்டு இருக்குது. பார்த்திங்களா, புறா வந்து அருமையாக ஒரு முட்டையிட்டு வச்சுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு புறா முட்டையிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு புறா வந்து ஒரு முட்டையிட்டு வச்சுருக்கு. அப்போ புறாக்கள் வந்து முட்டையிட்டு இருக்குங்களா? இப்போ இந்த புறாக்கள் முட்டையிட்டுருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புறத்தில் வந்து பாருங்கள், ஒரே ஒரு புறா மட்டும் அடைப்படுத்திருக்கு. அதாவது அடைக்காத்துருக்கு. இந்த புறா என்ன செஞ்சிட்ருக்குன்னா தனக்கு கீழே முட்டையை வச்சுட்டு அடைக்காத்துட்ருக்கு. குஞ்சு பொரிக்கிறதுக்கு தயாரான நிலைமையில் இந்த புறா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இந்த புதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புறா குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வளர்ந்த குஞ்சுகளாக இருக்குது. இந்த புறாக்கள் பாருங்கள் மிக அழகாக இருக்குது. பார்த்திங்களா, அப்படி பாருங்கள் இந்த புறா. அதோட இது ஒரு வகை. பார்த்திங்கன்னா இதோட கால் வந்து பார்த்திங்கன்னா ரோமம் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையான புறா. இந்த புறா வந்து அப்படி இப்போ தான் இன்னும் பெருசாகலை, ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் பறந்து ரொம்ப தூரம் போக முடியாத புறாக்கள், அதனால் இங்கே உள்ளே இருக்குதுங்க. பட் இந்த புறா கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மொத்தமாக எல்லாத்துலேயுமே புறா அடைஞ்சிருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 புறாக்கள் வந்து இதில் வச்சுருக்குறாங்க. அந்த 25 புறாக்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நாம் சொன்ன இந்த பாருங்க, நாம் கூண்டுக்குள்ளே போனோன்னு அந்த புறாக்கள் இருக்குது அப்படி மேலே போய் உட்காந்துருக்கு. அந்த கூண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அருமையான ஒரு நாய் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், இங்கே ஒரு 2 புறாக்கள் அங்கே போய் மேலே உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த கூண்டை விட்டு கீழே போனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த துவாரத்து வழியாக இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த மேலே இருக்க துவாரத்து வழியாக என்ன செஞ்சிடும், கூண்டுக்குள்ளே எல்லாமே பரிசியாக உள்ளே போயிடும். பார்த்தீங்களா, அழகாக தெரியுது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 25 புறாக்கள் இருக்குன்னு சொல்லி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 புறாக்கள் அங்கேயே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 புறாக்கள் இருக்குது. 13 13 16 இந்த ஓரத்தில் ஒரு 2 புறாக்கள் இருக்குது. 16 18 புறாக்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் வழியாக துவாரத்து வழியாக என்ன செஞ்சிடும், அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். இந்த பார்த்திங்களா அந்த இதில் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா துவாரம். அந்த இப்போ தெரியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துவாரம். இந்த துவாரத்து வழியாக தான் என்ன செஞ்சிடும், அந்த ஓட்டைக்குள்ளேயே கரெக்டாக உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒன்று மட்டும் உள்ளே போகுது. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. பார்த்திங்களா, நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம்லையா எப்படி உள்ளே போகுதுன்னு, அந்த கூண்டு வழியாக துவாரத்து வழியாக உள்ள இப்போ பாருங்கள் அந்த கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அடுத்தது படியாக பாருங்கள், அடுத்த ஒன்று வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நான் சொல்லலையா ஒவ்வொரு புறாக்களாக வந்து நேரம் ஆக ஆக அதுவெல்லாம் வந்து உள்ளே போயிடுது. இதுதான் அந்த புறா கூண்டோட முழு அமைப்பு. பாருங்கள் அடுத்த ஒன்று வந்துச்சா, அப்படியே அழகாக உள்ளே போகுது. பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு புறாக்கள் வளர்க்குறத பார்த்தோம் இல்லையா, இந்த புறா வளர்க்குறவர் இவர் தான். இவர் பேர் வந்து பார்த்தீங்க, உங்கள் பேர் என்ன சார்? வீரா. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார், ஆனால் புறாக்கள்லாம் ரொம்ப அருமையாக வளர்த்துட்ருக்காரு. சரி, இந்த புறாக்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக வளர்க்குறீங்க? சின்ன வயசுலேருந்து வளர்க்குறீங்களா? ரைட். இப்போ உங்கள்கிட்ட எத்தனை புறாக்கள் இருக்குது? 25 புறாக்கள் இருக்குது. ரைட், ஓகே. அப்போ இந்த அது குஞ்சுகள்லாம் இப்போ எப்படி கவனமாக நீங்களே பாதுகாத்துறீங்களா, இல்லை அந்தந்த புறாவே பாதுகாத்துருமா? அந்தந்த புறாவே பார்த்துக்குறோம். பெரிய புறாவுக்கு இற போட்டால் போதும். இப்போ டெய்லி நீங்கள் பிடிச்சி தான் அடைப்பீங்களா புறாவெல்லாம் நீங்கள் தான் பிடிச்சி அடைச்சிப்பீங்களா? அதுவாக உள்ளே வந்துடும். அப்போ டெய்லி நீங்கள் தேடி போய் அடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ரைட், ஓகே. இந்த புறாக்கள்னால உங்களுக்கு என்ன யூஸாக இருக்குது, உங்களுக்கு என்ன பயன்பாடு? வளர்க்க பிடிச்சிருக்கு, வளர்க்குறீங்க. ஓகே. இதுக்கு உனக்கு துணை புரியுறது யார் உங்களுக்கு துணைக்கி இருக்கிறாங்க அதை வளர்க்குறதுக்கு? அப்பா அம்மா உங்களுக்கு துணைக்கி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தீவனங்கள்லாம் வாங்கி தராங்களா? அது நீங்கள் வந்து அதுக்கு என்ன உணவு போடுவீங்க? பொரிகல்ல. கோதுமை சாப்பிடுதுங்களா? சரி, ஓகே. அப்புறம் இப்போ பரவாயில்ல. ரைட்டு. அப்புறம் வேறு எல்லா தானியங்களும் சாப்பிட்றாங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் சில நேரங்களில் புறாக்கள்லாம் வளர்க்குறவங்கள்ட்ட விட்டு ஓடி போயிருந்துறாங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட புறாக்கள் ஓடி போயிருக்கா? ஓடி போயிருக்கு. எத்தனை புறாக்கள் அது மாதிரி ஓடி இருக்கும், திரும்பி வராமல் ஓடி போனதெல்லாம்? 5 மேலே போயிருக்கோம். சரி, ஓகே, வெரி குட். இப்போது இந்த புறாக்கள் வளர்க்குறீங்களா, இதில் ஏதாவது ஜாதிகள் இருக்கா?
என்னென்ன வகை இந்த வகை இந்த வகை புறான் இருக்கா? அதாவது உங்களுக்கு எங்கிட்ட என்ன வகை இருக்குது? ரோமர் கண்ணு. என்ன வகை இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள். இங்கே வந்து தவுடாலு. தவுடாலு. இது பறவை. பறவை. ஓகே. ரெண்டு தான் இருக்குது. ரெண்டு தான் இருக்குது. தவுடாலும் பறவையும் இருக்குது. ஓகே ரைட்டு. இந்த புறா வளர்க்குறதுனால நீங்கள் எப்படி தினமும் எவ்வளோ தானியங்கள் போடுவீங்க? ஒரு கிலோ போடுவீங்களா? இல்லை, சும்மா அள்ளி போடுவேன். சும்மா அள்ளி போடுவீங்க, அது நிதானம்லாம் கிடையாது. ஓகே, வெரி குட். சாப்பிட்ற வரைக்கும் போடுவேன். சாப்பிட்றவையும் போட்டுட்டே இருப்பீங்க. ஓகே தேங்க்யூ. வெரி குட். ஆ